இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் நடக்க போகுது, பண வரவு அதிகரிக்குமா, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்குமா இல்லையா, வெளிநாடு வாய்ப்பு கை கொடுமா, மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி எப்படி இருக்கும், உடல் நலத்தில் எந்தெந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பொது பலன், பணவரவு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, காதல், திருமணம், ஆரோக்கியம் போன்ற முக்கிய அம்சத்தில் என்னென்ன மாற்றம் நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து என்னென்னு தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் அஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு அப்புறம், அதாவது ஜூலை பாதிக்கு அப்புறம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரும் மாதம் இல்லைனாலும் நிலையான முன்னேற்றத்தை அளிக்கிறதுக்கு நல்ல மாதமாக அமையும். கடந்த சில மாதமாக இருந்த குழப்பம் மற்றும் தடை மெதுவாக விலகிடும். இதனால் மனதில் இருந்த அழுத்தம் குறைஞ்சி எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை அதிகரிக்கும். அதாவது உங்கள் டிப்ரெஷன் குறைஞ்சி உங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதம் மிகப்பெரிய பலமே உங்களுக்கு பொறுமை தான். எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாமல் எடுக்கிறது ரொம்ப இப்போ நல்ல பலனை தரும். உடனடி வெற்றி கிடைக்கலைனாலும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் ஃப்யூச்சரில் கிடைக்கிற வெற்றிக்கு ஒரு அடிக்கல்லாக தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவும் நண்பர்களோட ஊக்கமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மன உறுதியை வழங்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கை. இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடு கூட மெதுவாக சரியாகும். ஒருவர் புரிந்து கொள்கிறதுக்கான மனநிலை இந்த டைமில் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியவர்கள் கூடுற ஆலோசனையை தெளிவாக கேட்டுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளியிலேருந்து வரவங்கள குடும்ப விஷயத்தில் தலையிட விடாதீங்க. ஏன்னா அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும். அதே மாதிரி மற்றவரோட குடும்ப பிரச்சனைகளையும் தேவையில்லாமல் தலையை விடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. காதல் வாழ்க்கை. காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு இருந்த தவறான புரிதல் நீங்கி நம்பிக்கை அதிகரிக்கும். திருமணம் நடைபெற காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அல்லது நல்ல பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பணவரவு மற்றும் நிதிநிலை. இந்த மாதம் பணவரவு சீராக இருக்கும். வருமானமும் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் செலவு அதிகரிக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா குடும்ப செலவு, சுபகாரிய செலவு, மருத்துவ செலவு, அப்புறம் வீட்டு தேவை, இவற்றுக்காக பணம் செலவாகலாம். அதனால் வருமானம் இருந்தாலும் சேமிப்பு குறைவாக தான் இருக்கும். அதனால் தேவையற்ற ஆடம்பர செலவை தவிர்த்துக்கோங்க. புதிய முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கக்கிட்ட ஆலோசனை, அதாவது சஜஷன் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பழைய பாக்கி வசூலாகலாம், சம்பள உயர்வு, எதிர்பாராத போனஸ், உறவினர்களோட உதவி கிடைக்கலாம். தொழில் மற்றும் உத்தியோகம். வேலை செய்கிறவங்களுக்கு இது நல்ல மாதமாக இருக்கும். பணிச்சுமை அதிகரித்தாலும் உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் செஞ்ச உழைப்பை உங்கள் மேலதிகாரிகள் கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு ஊழியர்கள். சில கோப்புகள் அல்லது பதவி உயர்வு தொடர்பான விஷயத்தில் தாமதம் இருக்கலாம். ஆனால் இறுதியில் சாதகமான முடிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வியாபாரம். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிப்பாங்க. பழைய வாடிக்கையாளர்களும் மீண்டும் வருவாங்க. அதாவது உங்கள்கிட்ட பொருள் வாங்கிட்டு அவங்க மறுபடியும் வேறு பக்கம் போயிருந்தாங்கன்னா மறுபடியும் உங்கள் கடைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான அறிவுரை, பெரிய முதலீடு, புதுசாக பிரான்ச்சு, பெரிய கடன் வாங்குறதில் இந்த மாதிரி முடிவெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. முதல்ல ஏற்கனவே இருக்கும் வியாபாரத்தை வலுப்படுத்துங்க. தரமான சேவை கொடுத்தீங்கன்னா எதிர்காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்து ஆரோக்கியம். உடல்நல பெரும்பாலும் நன்றாக தான் இருக்கும். ஆனால் வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு, மன அழுத்தம், தூக்கம் இன்மை போன்றவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். தினமும் சிறிது நேரம் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும். மன அமைதிக்காக தியானம் அல்லது யோகா செய்யுங்க. அடுத்து மாணவர்களுக்கு. இந்த மாதம் மாணவர்களுக்கு மிகவும் நல்ல காலம். படிப்பில் கவனம் அதிகரிக்கும், நினைவாற்றல் மேம்படும். அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயாராகிற மாணவங்களுக்கு கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை பெறுவாங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு கல்விக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டைமில் அதிகமாக இருக்குது. அடுத்து அதிர்ஷ்டம். இந்த மாதத்தில் நல்ல மாற்றம் நடக்கலாம். நீண்ட நாளாக இருந்த தடை விலகும். தொழிலில் இருந்த பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாகனம் வாங்க நினைக்கிறவங்க நல்ல காலமாக அமையும். எதிர்பாராத நல்ல செய்தி கிடைக்கலாம். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது புதிய வேலை, நல்ல வருமானம், எதிர்பாராத லாபம், முக்கியமான நபர்களோட உதவி போன்ற வாய்ப்பு உங்களுக்கு உருவாகலாம்.
ஆனால் ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். அது என்னென்னா உங்கள் வார்த்தையே உங்களுக்கு பலமாகவும் இருக்கும், பலவீனமாகவும் இருக்கும். அதனால் கோபத்தில் பேசுகிறது, பிடிவாதமாக நடந்துக்கிறது, மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தையை பயன்படுத்துறது, இதையெல்லாம் நல்ல வாய்ப்பை இழக்க செய்யும். அதனால் நிதானமாகவும் இனிமையாகவும் பேசுனீங்கன்னா உறவு வலுவாகும், அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும். மொத்தத்தில் பார்த்தா ரிஷபராசிக்காரங்களுக்கு நம்பிக்கையையும் நிலையான முன்னேற்றத்தையும் வழங்கக்கூடிய சிறப்பான மாதமாக அமையும். வாழ்க்கையில் பல முக்கிய துறையில் மெதுவாக இருந்தாலும் உறுதியான முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும், தொழிலில் வளர்ச்சியும், வியாபாரத்தில் நல்ல வாய்ப்பும், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய காலமாக தான் இது இருக்கும். பணவரவு சீராக இருந்தாலும் தேவையற்ற செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம். புதிய முதலீடு அல்லது முக்கிய நிதி முடிவை எடுப்பதற்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. உடல் நலத்தில் வேலைப்பளு காரணமாக ஏற்படுற மன அழுத்தத்தையும் உடல் சோர்வையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். இந்த மாதத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் பேச்சில் பொறுமை. பேசும் வார்த்தையில் நிதானத்தோடு பேசுனீங்கன்னா முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.